எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். நிறைய நாள் வீடியோஸ் அப்லோட் செய்யல. கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் கொஞ்ச நாள் வீடியோ போடல. சாரி. இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா ஒரு கருத்தை பார்க்கலாம். அதாவது ஒரு பொருளும் சரி, ஒருவரோட மதிப்பும் தெரியாம போகிறதுனால வருகிற இழப்புகளை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு முறை ஒரு தேவதை உலகத்துல வருகிறாங்க. உலகத்துல மக்களை பார்க்குற நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. மகிழ்ச்சியா வாழுகிறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, நல்ல வசதிகளோட வாழ்றவங்க இருக்கிறாங்க, ரொம்ப ஏழ்மையான நிலையில வாழ்றவங்க இருக்கிறாங்க. அடுத்த நேரம் சாப்பிடுகிறதற்காக கூட தன் கையில ₹1 கூட இல்லாம ஏதாவது வேலை செஞ்சாதான் அடுத்தது உணவு சாப்பிட முடியும் அப்படின்னு உள்ள நிலையில இருக்கிற மனிதர்களையும் பார்க்கிறாங்க. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மக்களை பார்த்துக்கிட்டு அவங்க அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த தேவதை ஒரு ஏழையான மனிதர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, தான் பசியா இருக்கிறாரு. அவரோட உணவை அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரம் பக்கத்துல இன்னொரு பசியா ஒரு மனிதரை பார்த்த உடனே அந்த மனிதருக்கு தனக்கிட்ட இருந்த உணவுல பாதி உணவை கொடுக்குறாரு. இதை பார்த்துக்கிட்டு அந்த தேவதைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது. இந்த மனிதனுக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சு இந்த மனிதர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு வைர கல்லை அவர் காணுகிற விதமா பக்கத்துல போடுகிறாரு. இந்த ஏழையான மனிதர் சாப்பிட்டுக்கிட்டு தூங்குறதுக்கு அந்த இடத்த தயார் செய்கிற நேரம் தங்கிட்ட இருக்கிற சின்ன ஒரு போர்வைய அந்த இடத்துல போடுகிறாரு. அந்த நேரம் ஏதோ குத்துகிறது மாதிரி இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமா கல்லு மாதிரி தட்டுப்படுகிறதுனால அவர் அந்த போர்வையை நீக்கிக்கிட்டு பார்க்குற நேரம் ரொம்ப ஷைனிங்கான ஒரு கல் இருக்கிறத பார்க்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது கண்டிப்பா வைரமா இருக்க வாய்ப்பே இல்லை. வைரமா இருந்தா யார் இந்த இடத்துல கொண்டு போடுவா? இது ஏதோ டிராமா ஏதோ முடிச்சுட்டு வந்தவங்க கையில இருந்த பொருளா இருக்கலாம், வேற எதுக்காவது பயன்படுத்துகிற சும்மா உள்ள கற்களா இருக்கலாம். இருந்தாலும் எடுத்து தன்னோட வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட பையில வச்சிருக்கிறாரு. மறுநாள் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் இருக்கிற இடத்துல நிறைய கடைகள் இருக்குது. தெரு ஓரங்கள்ல நிறைய கடைகள் இருக்குது. அதுல ஒரு கடையில போய் கேக்குறாரு, இந்த கல் உங்களுக்கு வேணுமா? எனக்கு ஒரு ₹100 தருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. கல்லு கொஞ்சம் பெரிய சைஸா இருக்குது, கொஞ்சம் நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது. அதனால அவர் ₹100 எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்குற நேரம் அந்த கடையில் உள்ள வியாபாரி அந்த கல்லை வாங்கி பார்க்கிறாரு. அந்த வியாபாரிக்கு தெரிஞ்சிருச்சு, இது டைமண்ட் தான். இந்த மனிதருக்கு தெரியல, ₹100 கிடைச்சா போதும் அப்படின்னு வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மனிதரும் கொஞ்சம் சுயநலமா யோசிச்சு ₹100 கூட கொடுக்க கூடாது, ₹50க்கு விலையை பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ₹50 தருகிறேன் அப்படின்னு அந்த வியாபாரி சொல்லுகிறாரு. இவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ₹100 கிடைக்கும்னு நினைச்சேன். ஒருவேளை வேற யாருக்கிட்டையாவது போய் கேட்டா ₹75 கிடைச்சிச்சுன்னா நமக்கு நல்லது தானே, லாபம் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னொரு ஆளை தேடி போகிற நேரம் வேறொரு வியாபாரி இவரை பின்தொடர்ந்து இவர்கிட்ட சொல்றாரு, அந்த கல்லை ஒரு முறை என் கையில கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட கல்லா இருக்கும்னு பார்த்து நான் அதுக்குள்ள விலையை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மனிதரும் சும்மா அப்படி கையில கொடுக்குறாரு. அவர் பார்த்துக்கிட்டு சொல்றாரு, இது சுத்தமான வைரக்கல், உனக்கு எங்க இருந்து கிடைச்சிது அப்படின்னு கேட்குற நேரம் இந்த மனிதர் சொல்றாரு, எனக்கு சும்மா தான் கிடைச்சிது, கீழே கிடந்துச்சு, நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மனிதர் யாரு அப்படின்னா ஒரு வைர வியாபாரி. ஓகேவா? அப்போ அவர் சொல்றாரு, நான் வைர கற்களை வியாபாரம் செய்கிறவன், அதனால இது வைரக்கல் அப்படின்னு என்னால கண்டுபிடிக்கவும் முடிஞ்சிச்சு. இதுக்கான விலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு முழுமையான வைரத்தோட விலையை கொடுக்காம பாதி விலையை கொடுத்து வாங்குறாரு இந்த வைர வியாபாரி. அந்த ஏழை மனிதருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கட்டுக்கட்டா பணங்கள் எதுவுமே அவர் பார்த்ததில்ல. அதை பார்த்த உடனே பயங்கரமா சந்தோஷப்படுகிறாரு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் முறையா அந்த கடையில ஒருத்தர்கிட்ட ₹100க்கு கொண்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் ஓடி சொல்றாரு, நீ சரியான முட்டாள், உனக்கு வாழவே தெரியல, அது உண்மையான வைரக்கல், அதோட மதிப்பு நீ இப்போ கையில வச்சிருக்கிற பணத்தை விட 1 மடங்கு அதிகம், நீ ஏமாந்துட்ட அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஏழை மனிதர் இவரை பார்த்து சிரிச்சுட்டு சொல்றாரு, என்ன நீங்க ஏமாளின்னு சொல்றீங்க, ஆனா நிஜமான ஏமாளி நான் கிடையாது, நீங்க தான். உங்களுக்கு அது வைரக்கல்லுன்னு தெரிஞ்சு நான் கேட்ட விலை ₹100க்கு கூட அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. நீங்க என்ன ஏமாற்ற நினைச்சீங்க, ஆனா உண்மையான ஏமாளியும் முட்டாளும் நீங்க தான். அந்த வைரக்கல்லை நீங்க தான் இழந்துட்டீங்க, இழந்தது நான் இல்லை, நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளோட கணவராகட்டும், மனைவி ஆகட்டும்,
நம்ம கூட இருக்கிற நேரம் நமக்காக பல நல்ல விஷயங்களை வந்து செய்வாங்க. நம்மளோட அம்மா, அப்பா, சகோதரர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஓகேவா? நிறைய நல்ல விஷயங்கள செய்வாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து பெருசா தெரிகிறதே கிடையாது. கூட இருக்கிற நேரம் நமக்கு அவங்களோட மதிப்புகள் தெரிகிறதே கிடையாது. எப்போ அவங்க நம்மள விட்டு பிரிகிறாங்களோ, எப்போ நம்ம அவங்கள இழக்கிறோமோ, இல்ல நம்மள விட்டு நிரந்தரமா எப்போ அவங்க கடந்து போகிறாங்களோ, அந்த நேரம் தான் நமக்கு அவங்களோட அருமையே தெரியும். ஒவ்வொரு செயல்லையும் நம்ம எவ்வளோ மிஸ் பண்றோம் அப்படின்னு அவங்களால உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு ஊர் முன்னேறணும் அப்படின்னு, ஊருக்காக நல்லது செய்யலாம் அப்படின்னு யாராவது வந்தா கூட, அந்த நல்லது செய்கிறவங்கள தடுக்கிறதுக்காக ஒரு ஆளு 4 பேரை சேர்த்துப்பாங்க, 4 பேரு 10 பேரை சேர்த்துப்பாங்க. அவங்க ஒரு குழுவா இருந்து நல்லது செய்கிறவங்களுக்கு எதிரா செயல்படுவாங்க. அந்த ஊரை சார்ந்த மக்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நல்லது செய்ய வந்தவரை ரொம்ப சந்தோஷமா வரவேற்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நல்லபடியா உழைப்பாங்க. அந்த ஊர் முன்னேறணும்னு நினைப்பாங்க. இதே நாட்கள் போக போக அந்த சதி செய்கிறவங்களோட வார்த்தைகள சாதாரண இந்த மக்கள் கேட்க தொடங்கின பிறகு, தலைவரா ஒருத்தர் நல்லது செய்ய வந்திருக்கிறாரு பார்த்தீங்களா? அவர தொரத்தி அடிக்கத்தக்கன அந்த சாதாரண மக்களோட மனங்கள மாற்றுகிற விதமா சதி செய்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களோட செயல்கள் வந்து மாறிடும். சதி செய்கிறவங்களோட பேச்ச கேட்டு அந்த சாதாரண மக்களும் செயல்படுவாங்க. ஆனா அந்த தலைவரை இழந்துருவாங்க. அந்த தலைவர் வேறொரு இடத்துக்கு தலைவரா போகலாம். இல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பி போகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு புரியும், நம்ம எவ்வளோ நல்ல ஒரு தலைவரை இழந்திருக்கிறோம். நமக்காக தானே அந்த தலைவர் கஷ்டப்பட்டாரு. நம்மளோட ஊர் வளர்ச்சிக்காக தானே கஷ்டப்பட்டாரு. நம்ம அவரை புரிஞ்சிக்கவே இல்லையே. ஏன்னா தலைவரா வந்தவர் அவரோட சுயநலத்துக்காக எதுவுமே செய்யாம மக்களுக்காக, ஊருக்காக எல்லாமே தன்னை தியாகம் செஞ்சு ஒவ்வொரு விஷயங்களும் செய்கிறவரா இருப்பாரு. அவரை புரிஞ்சிக்காம இருக்கிற நேரம் நல்ல தலைவரை நம்ம வந்து இழந்துருவோம். அதே மாதிரி வாழ்க்கையிலையும் வாழ்க்கை துணையா இருக்கிறவங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும், இப்போ ஒரு சமையல் ஆகட்டும், இல்லை ஒரு வேலையாகட்டும், நல்லா பண்ற, நல்லா இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து நல்லபடியா பாராட்டி ரொம்ப சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கை துணையா இருப்பாங்க. நாட்கள் போக போக யாராவது பேச்சை கேட்க தொடங்குனாங்க அப்படின்னா, தான் கூட இருக்கிற அன்புக்குரியவங்களோட பேச்சை உதறி தள்ளி விட்டு இன்னொருத்தங்க சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அவங்களோட வார்த்தைகளை அதிகமா தன்னோட மனதுல பதிக்க தொடங்குனாங்க அப்படின்னா, தான் கூட இருக்கிற லைஃப் பார்ட்னர் என்ன செஞ்சாலும் சரி, அதுல குறைகள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நிறைவே காணவே மாட்டாங்க. எப்போதுமே சண்டை சச்சரவுகள் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையில இருக்கும். வாழ்க்கைன்னு சொல்றது என்னைக்குமே நிரந்தரமா எக்காலமும் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும். அந்த காலங்கள் முடிந்து அவங்களை இழந்த பிறகு, இல்ல அவங்க தன்னை விட்டு போன பிறகு, என்னோட மனைவி இவ்வளோ நல்லதா இருந்தா, என்னோட கணவர் என்ன இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க இருந்த நேரம் அவங்கள நான் புரிஞ்சிக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு எந்த ஒரு பலனுமே இல்லை. வாழ்க்கையில எப்போதுமே நினைச்சுக்கிங்க, உங்களோட வாழ்க்கையில உங்களோட ஊராகட்டும், உங்களோட வாழ்க்கையாகட்டும், ஊர்ல நல்லது ஒருத்தங்க செய்ய வந்தாங்க அப்படின்னா, அவங்களோட செயல்களுக்கு ஒரு உறுதுணையா இருந்து நம்மளும் செயல்படணும். சதி செய்கிறவங்க கண்டிப்பா ஒரு செயல் நல்ல செயல் நடக்குது அப்படின்னா, அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்காக தன்னால எவ்வளவு கெட்ட காரியங்கள் மறைமுகமா செய்ய முடியுமா, நேரடியா செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை எதுவுமே முடியல அப்படின்னா, 3வது ஒரு மனிதனை தூண்டி விட்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையிலையும் நல்லபடியா ஒருத்தர் வாழ்கிறத பார்த்தாலே இவங்களோட வாழ்க்கை நல்லா தான் போகுது, ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பண்றவங்களும் இருக்கிறாங்க. அது கூட இருக்கிற உறவுகளே அது மாதிரி சதிகாரர்களா மாறுகிறவங்களா இருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல நண்பர்கள் மாறுகிறவங்களும் இருக்கிறாங்க. இல்ல ஒரு சில இடத்துல கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். பிரச்சனைன்னு சொல்றது எந்த உருவத்துல யார் மூலமா வரோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. எப்படி வேணாலும் வரலாம். இப்போ யாருமே பிரச்சனையை உருவாக்க இல்லை அப்படின்னா, தனக்கு தானே எதிராளியா கூட மாறலாம். தன்னோட மனசை நெகட்டிவான சிந்தனையில மாத்தி பிரச்சனைகளை உண்டு பண்ற ஒரு மைண்டா தனக்குள்ளே மாறி
தன்னோட வாழ்க்கையை அழிக்கிறவங்களும் பல பேர் இருக்கிறாங்க. அதனால ஒரு நாளுமே நல்லது செய்கிறவங்கள இழந்துடாதீங்க. ஏன்னா நல்லது செய்கிறதுக்கும் நல்லவங்களா வாழ்றதுக்கும் எல்லாராலையும் முடியவே முடியாது. அப்படியே எல்லாரும் வாழணும்னு முயற்சி செஞ்சாலும் அதுல நிலையா இருக்கிறவங்கன்னு சொல்றது ஒரு சிலர் தான். அதனால நம்ம கிட்ட யாராவது நல்லவங்களா இருந்து நல்லது நமக்காக செய்கிறாங்க அப்படின்னா யாருக்காகவும் எதுக்காகவும் அவங்கள விட்டு கொடுத்து இழந்துடாதீங்க.